ஊழலில் திளைத்திருக்கும் திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரும் மக்கள் விரும்பும் கூட்டணியாக பாஜக கூட்டணி திகழ்வதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் கூறியிருக்கிறார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ் மீதும் தமிழ் கலாச்சாரத்தின் மீதும் அதீத பற்று கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 11 ஆண்டுகளில் 12 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருப்பதை சுட்டிக்காட்டினார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த 4 ஆண்டுகளும் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தால் தமிழகத்திற்கு மேலும் நிதி கிடைத்திருக்கும் என முருகன் குறிப்பிட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணி திமுகவை விரட்டியடிக்கின்ற கூட்டணி. திமுக என்ற இந்த அரக்கனை, திமுக என்ற இந்த ஊழல் பெருச்சாலியை வீட்டுக்கு அனுப்புவதற்காக மக்கள் விரும்புகின்ற கூட்டணியாக இந்த கூட்டணி உருவாகி இருக்கிறது. 4 வருஷமா டெல்லி பக்கமே போகாதவர் நேற்றைக்கு டெல்லி போயிருக்கிறாரு, வரவேற்கத்தக்கது. இதை 4 வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சிருந்தா இன்னும் திட்டங்கள் அதிகமாக வந்திருக்கும். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி 2 மடங்கு இன்னும் அதிகமாக இருந்திருக்கும். இதனிடையே மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி எடுத்துரைத்த தேனீக்களின் முக்கியத்துவம், நாட்டின் தேன் உற்பத்தி அதிகரிப்பு, குஜராத்தின் கிர் காடுகளில் ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு, பெண் வனத்துறை அதிகாரிகள் அதிக அளவில் இடம்பெற்றிருப்பது, ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் தீர்மானத்தை நிலைநிறுத்தியது உள்ளிட்ட கருத்துக்களை இணையமைச்சர் எல் முருகன் தனது வலைதள பக்கத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார்.